10ஆம் வகுப்பு மாணவர்களே வணக்கம். நாம இந்த வீடியோவுல கோண இருசமவெட்டி தேற்றம் எளிய மற்றும் தெளிவான விளக்கத்துடன் பார்க்க போறோம். கோண இருசமவெட்டி தேற்றம் கூற்று எல்லா தேற்றத்துக்குமே கூற்று நிரூபணம் 2 பகுதி உண்டு. படம் இதுல கூற்று மட்டும் நீங்க படிச்சு எழுதி இந்த படத்தையும் போட்டீங்கன்னா 2 மதிப்பெண்களை எளிதா வாங்கிடலாம். நிரூபணம் அதுல கொடுக்கப்பட்டவை நிரூபிக்க அமைப்பு இதுவரைக்கும் படிச்சு எழுதினீங்கன்னா 1 மார்க் போடுவாங்க. அட்டவணையை படிச்சு எழுதிட்டீங்கன்னா 5 மார்க்கும் வாங்கிடலாம். எளிதா 5 மதிப்பெண் வாங்குறதுக்கான பகுதி இது. கோண இருசமவெட்டி தேற்றம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஒரு கோணத்தின் உட்புற இருசமவெட்டியானது அக்கோணத்தின் எதிர்ப்பக்கத்தை உட்புறமாக அக்கோணத்தினை அடக்கிய பக்கங்களின் விகிதத்தில் பிரிக்கும். முதல்ல இந்த கூற்றை நாம புரிஞ்சுக்கலாம். ஒரு முக்கோணத்தின் அப்படின்னதும் உங்களுக்கு உங்க மனக்கண்ல ஒரு முக்கோணம் வந்துடணும். பாருங்க, இது முக்கோணம் ஏ பி சி. ஒரு முக்கோணத்தின் அப்படின்னதும் உங்களுக்கு இந்த முக்கோணம் ஏபிசி மனசுல வந்துடணும். ஒரு கோணத்தின் உட்புற இருசமவெட்டியானது உட்புற இருசமவெட்டி ஒரு கோணத்தோட இருசமவெட்டினா என்ன அதை நம்ம ஞாபகப்படுத்தி பார்க்கலாம். இப்படி ஒரு கோணம் இருந்தா இதனுடைய கோண இருசமவெட்டியை நாம எப்படி வரைஞ்சோம்னு ஞாபகப்படுத்துறேன் பாருங்க. இது அதனுடைய முனை இல்லையா? ஒன்னு வச்சுக்கலாம். ஓல இருந்து நாம ஒரு வில்லு வரைஞ்சிருப்போம். இந்த வில்லு இந்த கோணத்தை 2 இடத்துல வெட்டுது இல்லையா? இங்கேயும் இங்கேயும் வெட்டுது. உங்க காம்பஸ் எடுத்து இந்த வில்லுல 3/4 அளவு அளந்துட்டு இங்க ஒரு வில் வரைஞ்சிருப்பீங்க. அதே அளவு மாத்தாம இந்த இடத்துல வச்சுட்டு இங்க ஒரு வில் வரைஞ்சிருப்பீங்க. இந்த 2 புள்ளிகளையும் இந்த முனை புள்ளியவும் இந்த புள்ளியையும் இணைத்து இது மாதிரி ஒரு கதிர் வரைஞ்சிருப்பீங்க. இந்த கதிர் 2 சமபாகங்களா பிரிக்குது. அதாவது இந்த கோணம் 60 டிகிரி அப்படின்னா அத 30 30 அப்படின்னு 2 சமபாகங்களா பிரிக்கிற இந்த கோடு இதுதான் கோண இருசமவெட்டி. நம்ம 6வதுல படிச்சிருக்கோம். இப்ப அதைத்தான் இங்க பாக்குறோம். ஒரு கோணத்தின் உட்புற இருசமவெட்டியானது ஒரு கோணத்தின் அப்படிங்கறது இந்த கோணத்தை நாம எடுத்துக்கிறோம். ஏங்கிற கோணத்தோட உட்புற இருசமவெட்டி. உட்புற இருசமவெட்டினா என்ன? ஏங்கிற கோணத்தை 2 சம பாகங்களா பிரிக்கக்கூடிய இந்த உட்புற இருசமவெட்டி. அக்கோணத்தின் எதிர்ப்பக்கத்தை இந்த கோணத்துக்கு எதிர்ப்பக்கம் என்ன அப்படின்னா இந்த பக்கம் இல்லையா? பிசி. இந்த பிசிங்கிற பக்கத்தை பிரிக்குது. பிரிக்குது தானே? நீங்களே பாக்குறீங்க. இந்த புள்ளியில பிரிக்குது. இந்த பிரிக்கிற விகிதம் அதாவது இது டிங்கிற புள்ளியில பிரிக்குதுன்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பிடி பை டிசி எப்படி இருக்கும் அப்படிங்கறது தான் கோண இருசமவெட்டி தேற்றம் சொல்லுது. எப்படி இருக்கும்னா அக்கோணத்தினை அடக்கிய பக்கங்களின் விகிதத்தில் பிரிக்கும். அக்கோணத்தை அடக்கிய பக்கங்கள் எதெல்லாம்? இந்த கோணம் எந்த பக்கங்கள்ல இருக்கு பாருங்க. ஏபிங்கிற பக்கமும் ஏசிங்கிற பக்கமும் தான் இந்த கோணத்தை நமக்கு உருவாக்குது. அதனால அந்த கோணத்தை அடக்கிய பக்கங்களின் விகிதத்தில் பிரிக்கிறது அப்படின்னு கோண இருசமவெட்டி தேற்றம் சொல்லுது. மறுபடியும் நம்ம படத்தை வச்சுக்கிட்டு இந்த தேற்றத்தை சொல்ல முயற்சி பண்ணுவோம். ஒரு கோணத்தின் உட்புற இருசமவெட்டியானது அக்கோணத்தின் எதிர்ப்பக்கத்தை உட்புறமாக அக்கோணத்தினை அடக்கிய பக்கங்களின் விகிதத்தில் பிரிக்கும். இந்த தேற்றத்தை நீங்க கூற்ற நல்லா படிச்சுக்குங்க. படிச்சுட்டு படத்தையும் போட கத்துக்குங்க. 2 மார்க் எளிதா வாங்கிக்கலாம். இப்ப நிரூபணம் பார்க்கலாம். கொடுக்கப்பட்டவை நமக்கு என்ன கொடுத்திருந்தாங்க? முக்கோணம் ஏபிசி. அதுல ஏடிங்கிறது ஏ என்ற கோணத்தினுடைய உட்புற இருசமவெட்டி. அதுதான் கொடுக்கப்பட்டவை. நிரூபிக்க என்ன நிரூபிக்கணும் நம்ம? இந்த கோண இருசமவெட்டி அதன் எதிர்ப்பக்கத்தை எந்த விகிதத்துல பிரிக்குதுங்கிறத தான் நிரூபிக்கணும். எந்த விகிதத்துல பிரிக்குது? கோணத்தை அடக்கிய பக்கங்களின் விகிதத்தில் பிரிக்கிறது. அதாவது ஏபி பை ஏசி சமம் பிடி பை சிடி அப்படின்னு நாம நிரூபிக்கணும். இதுதான் நிரூபிக்க அமைப்பு. நாம என்ன செய்யறோம் அப்படின்னா இதை நிரூபிக்கிறதுக்காக சி வழியா ஏபிக்கு இணையா ஒரு இணைகோடு வரைகிறோம். சி வழியா ஏபிக்கு இணையா ஒரு இணைகோடு வரைகிறோம். அந்த இணைகோடு பாருங்க, நம்ம கோண இருசமவெட்டி வரைஞ்சோம்ல ஏடி, அந்த கதிரை ஒரு இடத்துல தொடுது இல்லையா? அந்த புள்ளிக்கு நாம ஈன்னு பேர் கொடுத்துக்கலாம். இப்ப நம்ம என்ன செஞ்சோம்?
ஏபிக்கு இணையாக சி வழியாக ஒரு இணைக்கோடு வரைக. அந்த இணைக்கோடு என்ன பண்ணுது? ஏடியை நம்ம நீட்டினோம்னா ஏடியின் நீட்சியை இ என்ற புள்ளியில் சந்திக்கிறது. அவ்வளவுதான். இப்ப பாருங்க தேற்றத்தை நிரூபிப்போம். ஃபர்ஸ்ட் கோணம் ஏஇசி சமம் கோணம் பிஏஇ சமம் 1. இந்த படத்துக்கு வாங்க. இந்த படத்துல கோணம் இதே படம் தான் இங்க வரைஞ்சிருக்கிறேன். சோ இந்த படத்துல சொல்றேன். கோணம் ஏஇசியும் கோணம் பிஏஇயும் சமம் அப்படின்னு நம்ம சொல்றோம். எப்படி சமம் அப்படின்னா நம்ம 7th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கோம். இணைகோடுகள், குறுக்கு வெட்டி இத பற்றி. இது இணைகோடுகள். இது அதனுடைய குறுக்கு வெட்டி. அப்படி இருக்கும்போது எந்தெந்த கோணங்கள்லாம் சமம்னு நம்ம படிச்சிருக்கோம். பாருங்க. இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமம். ஏன்னா இவை ரெண்டும் குத்தெதிர் கோணங்கள். சரிங்களா? அடுத்து அதே மாதிரி இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமம் குத்தெதிர் கோணங்கள் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். இதே மாதிரி ஒத்த கோணங்கள் படிச்சிருக்கோம். இந்த கோணமும் இந்த கோணமும் ஒத்த கோணங்கள். இவை ஒத்த கோணங்கள். இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த கோணமும் ஒத்த கோணங்கள். இதெல்லாம் சமம்னு நம்ம படிச்சிருக்கோம். இப்ப ஒன்றுவிட்ட கோணங்கள் நம்ம படிச்சிருக்கோம் ஏற்கனவே. எப்படின்னா இந்த கோணமும் ஒன்றுவிட்ட கோணங்கள். சரிங்களா? இப்ப நம்ம படத்துக்கு வாங்க. நம்ம படத்துல சிஇயும் ஏபியும் இணை. இதுல ஏஇங்கிறது குறுக்கு வெட்டி. அப்படி இருக்கும்போது இந்த 1ன்னு போட்டிருக்கு இல்லையா? இந்த கோணமும் இந்த பக்கம் இருக்கிற இந்த 1ங்கிற கோணமும் சமம். ஏன்னா அந்த கோணங்கள் ஒன்றுவிட்ட கோணங்கள். இந்த படத்துல பாருங்க இந்த கோணமும் சமம் இல்லையா? இததான் நம்ம இந்த படத்துல காமிச்சிருக்கோம். இந்த கோணமும் சமம். காரணம் ஒரு குறுக்கு வெட்டியானது 2 இணைகோடுகளை வெட்டுவதால் ஏற்படும் ஒன்றுவிட்ட கோணங்கள் சமம். கோணம் பிஏஇன்னு படிக்கணும். அதாவது எந்த புள்ளியில கோணம் அமையுதோ அதை நடுவுல வச்சு படிக்கணும். கோணம் ஏஇசி சமம் கோணம் பிஏஇன்னு நாம படிக்கிறோம். அடுத்து பாருங்க. இந்த 2 இணைகோடுகள். இதுக்கு இந்த பக்கம் இருந்து ஒரு குறுக்கு வெட்டி நாம இப்படி வரைவோம். இதுல ஒன்றுவிட்ட கோணங்கள் எங்க இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கோணமும் ஒன்றுவிட்ட கோணங்கள். இங்க இருக்கிற இந்த கோணமும் ஒன்றுவிட்ட கோணங்கள். சரியா? நாம எதை சொல்றோம் பாருங்க படத்துல 2ன்னு போட்டிருக்கு பாருங்க. இந்த 2ம் ஒன்றுவிட்ட கோணங்கள். அதாவது சிஇயும் ஏபியும் இணைகோடுகள். சிபி அதனுடைய குறுக்கு வெட்டி. அதனால குறுக்கு வெட்டுறதுனால ஏற்படும் இந்த கோணம். இந்த 2ன்னு போட்டிருக்கிற இந்த கோணமும் இந்த பக்கம் இருக்கிற பிக்கு பக்கத்துல இருக்க 2ன்னு போட்டிருக்கிற இந்த கோணமும் சமம். ஏன்னா இந்த 2ம் ஒன்றுவிட்ட கோணங்கள். அதே காரணம் தான் 2க்குமே. கோணம் ஏபிடி சமம் கோணம் சிஇடி அப்படின்னு நாம 2வது லைன்ல சொல்லியிருக்கோம். இது உங்களுக்கு புரிஞ்சுது இல்லையா? இப்ப அடுத்த பாயிண்ட்டுக்கு போலாம். முக்கோணம் ஏசிஇ என்பது இருசமபக்க முக்கோணம். முக்கோணம் ஏசிஇ இங்க இருக்கு பாத்துக்குங்க. இது ஒரு இருசமபக்க முக்கோணம்னு எப்படி சொன்னோம் அப்படின்னா நாம 1வது பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்கோம்னா இந்த கோணமும் சமம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? தேற்றத்துல நம்ம சொன்னோம் ஏடி ஆனது கோணம் ஏயினுடைய இருசம வெட்டி அப்படின்னு. அப்படின்னா இது எந்த அளவு இருக்கோ அதே அளவு தான் இதுவும் இருக்கும் இல்லையா? அதனால இங்க 1 போட்டதுனால இங்கேயும் நாம 1 போட்டுக்கிட்டோம். இப்போ இந்த கோணமும் சமமாயிருச்சு. சரிங்களா? 2 கோணங்கள் சமம். ஒரு முக்கோணத்துல 2 கோணங்கள் சமமெனில் அவற்றுக்கு எதிரேயுள்ள பக்கங்கள் சமம் அப்படின்னு 7th ஸ்டாண்டர்ட்ல 8th ஸ்டாண்டர்ட்ல எல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கோம். அதனால ஏசிங்கிற பக்கமும் சிங்கிற பக்கமும் சமம். இங்க அததான் போட்டிருக்காங்க. ஏசி சமம் சிஇ. முக்கோணம் ஏசிஇயில் சிஏஇ அதாவது இந்த கோணத்தை நம்ம எப்படி படிப்போம்னா கோணம் சிஏஇ சமம் கோணம் சிஇஏ. 2 கோணங்கள் சமம். அதனால அவற்றுக்கு எதிரே உள்ள பக்கங்கள் சமம். அடுத்து 3வது பாயிண்ட் பாருங்க. இந்த மேல ஒரு முக்கோணம் இருக்கு இல்லையா? அதுவும் கீழ இருக்கிற இந்த முக்கோணமும் வடிவொத்தவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் வடிவொத்தவை அப்படின்னா நீங்களே பாருங்க. இங்க 2 இங்க 2 அதாவது இந்த கோணங்கள் சமம். இங்க 1 இங்க 1 இந்த 2 கோணங்களும் சமம். இது குத்தெதிர் கோணங்கள் இல்லையா? குத்தெதிர் கோணங்கள் சமம்னு நம்ம சொன்னோம் இல்லையா? அதாவது குறுக்கு வெட்டியில வரும்போது இந்த 2 குத்தெதிர் கோணங்கள் எப்போதும் சமமா இருக்கும். அதனால இந்த 2ம் சமம். எல்லா கோணங்களும் சமம். கோணம் விதிமுறைப்படி இந்த 2 முக்கோணங்களும் வடிவொத்தவை. முக்கோணம் ஏபிடி வடிவொத்தவை. முக்கோணம் இசிடி வடிவொத்தவைனா நமக்கு தெரியும்.
அவற்றின் பக்கங்களின் விகிதங்கள் சமம். அப்படி எடுத்துக்கிட்டோம்னா, இந்த முக்கோணத்தோட அடிப்பக்கம் ஏபி, இந்த முக்கோணத்தோட அடிப்பக்கம் சிஇ. ஏபி பை சிஇ சமம். இந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பிடி பை சிடி. இது வந்து கோணம், கோணம், கோணம் விதிமுறைப்படி இது நடக்கும். அடுத்து பாருங்க. அடுத்த லைன்ல இதே லைன் தான் நாம இங்க எழுதியிருக்கோம். எப்படின்னா, சிஇ இருக்கு இல்லையா? இந்த சிஇ அதுக்கு பதில் நாம என்ன போட்டிருக்கோம்? ஏசி போட்டிருக்கோம். இங்க இருந்து தான் போட்டோம். சமன்பாடு 1ல இருந்து தான் போட்டோம். சிஇக்கு பதில் என்ன போட்டிருக்கோம்? ஏசி போட்டிருக்கோம். ஏபி பை ஏசி சமம் பிடி பை சிடி. ஒன்றிலிருந்து இந்த 1வது சமன்பாட்டுல இருந்து இத போட்டோம் அப்படின்னு இங்க எழுதியிருக்கோம். எனவே தேற்றம் நிறுவப்பட்டது. இந்த வீடியோவ திரும்ப திரும்ப நீங்க போட்டு பார்த்து மறுபடியும் புரிஞ்சுகிட்டு படிச்சீங்கன்னா, தேற்றத்த புரிஞ்சு படிச்சுக்கலாம். எளிதா 5 மதிப்பெண்கள் வாங்கிக்கலாம். நன்றி மாணவர்களே!